கரண்ட் பில்லுனா கொஞ்சமா ஓடுது. ஒன்னிமேல ஒரு மோட்டரு ஒரு வாஷிங் மிஷின் தான் ஓடுது. 1300 1400 வருது. எங்களுக்கு தேவையில்லையே. இந்த 1000 ரூபாயும் தேவையில்லை, இந்த ஆட்சியும் தேவையில்லை எங்களுக்கு. உங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கலையோ? பிடிக்கல. அதே எங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ல என்ன சொல்றாங்க, நீங்க ஃப்ரீயா வந்து இருக்கிறீங்க உங்களுக்குன்னா இன்னும் கேக்குறாங்க. கேவலமா பேசுறாங்க. எதுக்கு எங்களுக்கு அந்த கேவலம்? 20 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு ஆட்டோல போக கூடாது நிலைமையில இருக்கிறோம். நாங்க கிடையாது இல்ல. நாங்க எங்களால முடியும். எதுக்கு எங்களுக்கு இந்த ஆட்சியே வேணும்? தவிர்த்துட்டு வேற என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? இதோ காலையில கரண்ட் போகுது, நைட்டு 1 மணிக்கு கரண்ட் போகுது, 12 மணிக்கு போகுது கரண்ட். அதை போய் சொன்னா அதால என்ன சொல்றாங்க, இதோ வந்துடமான்றாங்க. நைட்ல படுத்துன்னு தான் இருக்கிறோம், நாங்க இருட்டுல தான் இருக்கோம். அதுக்கு ஒரு பதில் யாருமே சொல்ல மாட்டாங்களே. கட் ஆகுது கரண்ட். நீங்க இங்க இருக்கிற இபி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? போன் பண்றோம். கரண்ட் போனதுமே நாங்க போன் பண்ணுவோம். அதுக்கு எந்த பதிலும் வரலையே. மக்களாட்சி, மக்களுக்கு எல்லாமே செய்யறோம், அவங்களுடைய எல்லா திட்டங்களும் வீடு தேடி வருதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு பார்த்தா செய்யற இடத்துலதான் செய்யறாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வரலையே. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தளபதிக்கு தான். ஏன்னா என்ன சொல்றது, அவர் வேலையை விட்டுட்டு மக்களுக்கோசம் சேவை செய்யணும்னு வர்றாரு. யாரும் அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. இப்ப நான் கூட ஒரு வேலைக்கு போறேன்னா எனக்கு ஒரு 22,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா என் சம்பளத்தை விட்டுட்டு நான் எப்படியும் மக்களுக்கோசம் செய்வேன்? செய்ய மாட்டேன் நானு. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு தானே செய்யறாங்க. அப்படி இருக்க சொல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ல நாங்க. மக்களா எங்களுக்கு அது உள்படலையே. எங்களுக்கு அவர் வரணும்னு ஒரு கோரிக்கை இருக்கு. அவருக்கு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவரும் வரட்டும். மக்களுக்கோசம் வர்றாரு அவருக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோமே.